வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில் நவம்பர் 1ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மியூசியம் ஆஃப் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இனாகரேட்டட்? இந்தியாவின் முதல் பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களின் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா சத்தீஸ்கர்ல. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா, which country signed 10-year defense pact with India? இந்தியாவுடன் 10 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. அடுத்த கேள்வி, which country developed Poseidon nuclear powered underwater drone? இந்த பாசிடான் அப்படிங்கிற அணுசக்தியால் இயங்கும் நீருக்கடியில் இயங்கும் ட்ரோனை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா ரஷ்யா. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, where was the Asia Pacific Economic Cooperation Summit held? அதாவது ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா நமக்கு சவுத் கொரியா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, சேஷல்ஸ் நாட்டினுடைய அதிபர் அது பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பேட்ரிக் ஹெர்மினி. அடுத்தது இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில் சதுரங்க போட்டியில் வந்து சர்வதேச மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியவர் யார் அப்படின்னா நமீத்பீர் சிங். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, விச் பிளேயர் டாப் த ஐசிசி ஓடிஐ பேட்ஸ்மேன் ரேங்கிங்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மா தான் இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, சைவ உணவு உண்பது வீகன் டே என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 1. அதே மாதிரி கிட்டத்தட்ட 8 மாநிலங்களுக்கான மாநில தினமும் என்னைக்கு அப்படின்னா அதுவும் நவம்பர் 1, கேரளா மற்றும் கர்நாடகா உட்பட. இப்போ நம்ம வந்து இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. நவம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதிக்கானது. முதல்ல வந்து நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ்க்குள்ள போற முன்னாடி குரூப் 1 2026 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு 6 மணி வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 6 o'clock இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் பேட்ச் பொறுத்த வரைக்கும் 41 டெஸ்ட் இருக்கும். அதுல 14 டெஸ்ட் மட்டும் தான் ஸ்கூல் புக் டெஸ்ட். ரிமைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக் டெஸ்ட் தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லாமே பாலிசி நோட்ஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பட்ஜெட் எல்லாமே கவர் ஆகிடும். இது வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து 3499 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மெயின்ஸ் வந்து ஒரு ஆன்சர் ரைட்டிங் டெஸ்ட் பேட்ச் கிடையாது, ஃபவுண்டேஷன் பேட்ச். எப்படி மெயின்ஸ் படிக்கணும், நோட் மேக் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இந்த பேட்சும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். 599 ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்றவங்க 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 7604905977 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் நீங்க ஜிபே அல்லது போன் பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. பிலிம்ஸ்க்கான ஸ்கெட்யூல் வந்து நமக்கு வந்து டெலிகிராம் குரூப்ல இருக்கு. இதுல மெயின்ஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு காவல்துறையில் முதல் முறையாக ஒரு செய்தி தொடர்பாளரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. செய்தி தொடர்பாளர்னா என்ன? ஊடக தொடர்பு அதிகாரின்னு சொல்றாங்க. செய்தி தொடர்பாளர் எல்லாம் ஒண்ணுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போயிடலாம். முதல்ல who is appointed as the first spokesperson of தமிழ்நாடு போலீஸ்? தமிழ்நாடு காவல்துறை முதல் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டவர். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கு காவல்துறையில், நம்ம சிட்டியில் நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ பிரச்சனை நடக்கு அப்படின்னா போலீஸ் சார்பா வந்து யார் பேசுவாங்க அப்படின்னா அவங்க தான் பேசுவாங்க. டிஜிபி பேசணும், கமிஷனர் பேசணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவங்க டைரக்டா வந்து பேசலாம். அதாவது ஒரு அபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, ஒவ்வொரு கட்சிக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிஎம்கேல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் நம்ம ஆர்எஸ் பாரதி வந்து பேசுவார். ஏடிஎம்கேல ஜெயக்குமார் வந்து பேசுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. இப்போ அஃபிஷியலாக கவர்மெண்ட்டுக்கு வந்து அதுலேயும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் வைக்கிறாங்க. முதல் முறையாக வந்து இந்த போஸ்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா முத்தரசி. இந்த ஸ்போக்ஸ் பர்சன் வந்து எஸ்பி, அதாவது சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ முத்தரசி அவர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறையில பெண்கள், அதுக்கும் தமிழ்நாடுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கு. அதை பத்தி லைட்டா ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். அதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையாட்டு காவலர், அதாவது பெண் காவலர் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ, அதாவது விமன் போலீஸ்க்கான ஒரு தனி விங்கு அல்லது பிரான்ச் வந்து
எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1973 ஓகேவா. நம்ம எல்லாருமே வந்து பேசக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவிலே வந்து முதல்ல வந்து பெண்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன், அதாவது ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்கும். ஆனால் அது தப்பு, கொச்சியில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக் படியே போகலாம், டிஎன்பிசி படி. ஆனால் அதுக்கு முன்னாடி 92 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னது, பெண்களுக்காக பிரத்யேகமாக பெண் போலீஸ்க்கான பிரத்யேகமான போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1973 போலீஸ்ல பெண்களுக்கு ஒரு பிரிவே கிடையாது. 1973 பெண்களுக்கான ஒரு பிரிவை வந்து உருவாக்கியது 1977. இது வந்து நமக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பீரியட்ல. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து யாருடைய பீரியட்ல அப்படின்னா வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பீரியட்ல. ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆப்ஷன்ல கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு டிஜிபியா இருக்காரு. டிஜிபி இன்னும் ஒரு மாசத்துல மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண் போலீஸ் பத்தி சில ஸ்டாட்டிக் டேட்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய முதல் பெண் ஐபிஎஸ் ஆபீசர் யாரு, இந்தியாவுடைய முதல் விமன் ஐபிஎஸ் ஆபீசர் யாருன்னு கேட்டாங்கன்னா கிரண் பேடி அவர்கள் தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் டிஜிபி, அதாவது ஃபர்ஸ்ட் விமன் டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லத்திகா சரண். இந்த பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, 2K கிட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, 90s கிட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. லத்திகா சரண் அப்படிங்கிற பேர். இந்த இவங்களை வச்சு படம்லாம் நிறைய, இந்த பேர் வச்சு படம்லாம் கூட எடுத்திருக்காங்க. இந்த லத்திகா சரண் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் டிஜிபி. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1973 1992 போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து, போலீஸ் ஸ்டேஷன் எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1000 விளக்கில். ஸோ 1000 லைட்ஸில் வந்து இப்போ கூட அந்த ஸ்டேஷன் அங்கே இருக்கும். ஓகேவா. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், AWPS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா இது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபோர்டு நிறுவனம் இருக்குல்ல, இந்த ஃபோர்டு கார்லாம் இருக்குல்ல, இந்த ஃபோர்டு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிளான்ட்டை வந்து எங்கே இது பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு சென்னைக்கு மிக அருகில் மறைமலை நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 3250 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ ஃபோர்டு அவங்களுடைய பிளான்ட்டை எங்கே போட போகிறாங்க, மறைமலை நகரில். எவ்வளோ அப்படின்னா 3250 கோடி. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, கிளியரா. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த நியூஸை கேட்குறதுக்கு முன்னாடி மதுரையிலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மனசு திடமாக்கிக்கோங்க. ஏன்னா என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி. அதாவது தூய்மை நகரங்கள் பட்டியல், அதாவது கிளீனாக இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே ஒரு பட்டியல் எடுப்பாங்க. ஓகேவா. ஸ்வச் சர்வேக்ஷன்னு சொல்லுவாங்க. தூய்மை நகரங்கள் ஒரு கணக்கெடுப்பு அப்படின்னு. அந்த இதில் அதாவது அசுத்தமான நகரங்கள், டர்ட்டியஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் இல்லை, அதாவது இந்தியாவிலே வந்து அசுத்தமான நகரங்கள், டர்ட்டியஸ்ட் சிட்டிஸ்னு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரை. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா மதுரை, என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை மாதிரி. உள்ள போய் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விச் இஸ் இந்தியாஸ் டர்ட்டியஸ்ட் சிட்டி அக்கார்டிங் டு ஸ்வச் சர்வேக்ஷன் 2025. தூய்மை நகரங்கள் கணக்கெடுப்பு 2025 படி இந்தியாவின் மிகவும் சுத்தமில்லாத அல்லது அசுத்தமான நகரம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மதுரை. ஸோ மதுரைக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டும், அதாவது அந்த பாயிண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 4823 பாயிண்ட். ஸோ மதுரை தான் டர்ட்டியஸ்ட் சிட்டிஸில் வந்து முதல் இடத்துல இருக்கு. எனக்கே ஒரு மாதிரி என்னடா மதுரை அப்படின்னு மாதிரி இருக்கு. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து லூதியானா. ஸோ லூதியானா அப்படிங்கிறது பஞ்சாப்ல இருக்கக்கூடியது, லூதியானா. அதே மாதிரி மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் தமிழ்நாட்டில் சென்னை. ஓகேவா, சென்னை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல இந்த இடங்கள்லாம் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் திடக்கழிவு மேலாண்மை இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இல்லை, அதனால வந்து அசுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை 1, 3வது சென்னை, 5வது இடத்துல பெங்களூரு. இதெல்லாம் வந்து பெங்களூர் கூட நம்ம பக்கத்து ஊர், நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல, சென்னை இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல சுத்தமான நகரம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது வந்து இண்டோர் தான் வந்து சுத்தமான நகரம். இண்டோர் அப்படிங்கிறது வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. அதே மாதிரி வந்து அதாவது இப்போ அந்த தூய்மை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சுட்டாங்க மக்கள். என்ன அப்படின்னா நல்லா பொதுவாக இந்த ஸ்கூல்லலாம் வந்து நல்லா படிக்கிற, ஒவ்வொரு கிளாஸ்லையும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை தூக்கி தனியாக எல்லாரையும் சேர்த்து ஒரு கிளாஸில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது தான் வந்து இந்த ஸ்வச் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இண்டோர் ஃபஸ்ட்டு. அப்புறம் நார்மலான அந்த ஸ்வச் சர்வேக்ஷன் இண்டெக்ஸில் வந்து அகமதாபாத். ஓகேவா, அகமதாபாத் ஃபஸ்ட்டு. அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாம் தனியாக போட்டு அதில் யார் ஃபஸ்ட்னா இண்டோர். மற்றபடி அதை தவிர எல்லாத்துலேயும் யார் ஃபஸ்ட் அப்படின்னா அகமதாபாத். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி திருநெல்வேலி பற்றி நம்ம கொஞ்சம் நியூஸ் பார்த்தோம். அதாவது மதுரை வந்து டர்ட்டின்னு பார்த்தோம். அதே மாதிரி திருநெல்வேலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல காற்று சுவாசிக்கணும் அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி திருநெல்வேலி போயிடுங்க. பெஸ்ட் ஏர் குவாலிட்டி, அதாவது காற்றின் தரம் வந்து சுத்தமாக இந்தியாவிலே சுத்தமாக இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா வந்து நமக்கு திருநெல்வேலியில் தான் வந்து சுத்தமாக இருக்குது. ஸோ மதுரையில் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு இதை வந்து கட்டி ஓப்பன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகம். கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மதுரையில் இருக்கவங்க கண்டிப்பாக போயிருப்பீங்க. எனக்கும் மதுரை வரும்போது போகணுன்னு ஆசை. ஆனால் மதுரை வந்து ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக வந்து இங்கேருந்து ஊருக்கு போகும்போது அப்படியே மதுரையில் அந்த சந்திரன் மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு மட்டும் போயிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் சென்டினரி லைப்ரரி எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் நியூஸ் போயிடலாம். நேஷ்னல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஓகேவா? ஸோ அவங்க வந்து சில விஷயங்கள், இந்த ஊர் வந்து இந்த ஊரில் சமையல் நல்லாயிருக்கும், அதாவது உணவு நல்லாயிருக்கும், இந்த ஊரில் மியூசிக் நல்லாயிருக்கும், இந்த ஊரில் லிட்ரேச்சர் நல்லாயிருக்கும், இந்த ஊரில் கைவினை பொருட்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு புதிய அங்கீகாரம் ஒரு சிட்டி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். விச் சிட்டி இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி பை யுனெஸ்கோ. யுனெஸ்கோவால் சமையல் நகரம் என்று அங்கீகரிக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ. லக்னோ எங்கே இருக்கு? யூபியில் இருக்கு, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய லக்னோ. ஸோ இதனுடைய சின்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அதாவது யுனெஸ்கோ அப்படிங்கிற நிறுவனம் வந்து கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க், அதாவது படைப்பாற்றல் நகரங்கள் வலையமைப்பு. படைப்பாற்றல் நகரங்கள் வலையமைப்பு அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. யாருன்னா யுனெஸ்கோ. எப்போ அப்படின்னா 2004. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நகரங்கள்லாம் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். அதாவது இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுசா. அதில் இப்போ வந்து என்ன அப்படின்னா லக்னோ வந்து சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி, சமையல் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது ஹைதராபாதும் சரி, இப்போ நான் அந்த லிஸ்ட்டு மட்டும் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத், லக்னோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சமையல் நகரம், சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லிட்டு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைதராபாத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குவாலியார், நான் ஆல்ரெடி நம்ம இந்த கிளாஸ் எடுக்கும்போதே சொன்னேன், இன்டர்நேஷனல் டான்ஸ் ஃபெஸ்டிவல், சர்வதேச நடன விழா வந்து குவாலியரில் நடைபெற்றுன்னு சொல்லும் போதே சொன்னேன். அங்கே இசைக்கு ரொம்ப ஃபேமஸ். யுனெஸ்கோ வந்து அதை இசை நகரமாக அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. குவாலியார் மட்டும் இல்ல, குவாலியார், வாரணாசி, நம்ம சென்னை இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இசை நகரம், சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோ அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து ஸோ நம்ம கேஸ்ட்ரானமி பார்த்தாச்சு, மியூசிக் பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து மும்பை. ஸோ மும்பை இருக்குல்ல, ஸோ மும்பை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம். ஸோ மும்பைனாலே வந்து திரைப்படங்கள். ஸோ இது பற்றின வந்து ஃபிலிம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீநகர் இருக்குல்ல, காஷ்மீருடைய ஸ்ரீநகர் மற்றும் ஜெய்ப்பூர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் அண்ட் ஃபோக் ஆர்ட், அதாவது கைவினை பொருட்கள் மற்றும் நாட்டுப்புற கலைகளுக்கான நகரம், சிட்டி ஆஃப் கிராஃப்ட் அண்ட் ஃபோக் ஆர்ட். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இவ்வளவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த 8மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட நகரங்கள். என்னென்ன கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க. கேஸ்ட்ரானமி, மியூசிக் அதாவது சமையல் நகரம், இசை நகரம், திரைப்பட நகரம், அதே மாதிரி வந்து கைவினை பொருட்கள் மற்றும் நாட்டுப்புற கலை நகரம். இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா? டன். ஸோ இது மொத்தம் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இன்னொன்று உண்டு, லிட்ரேச்சர். நம்ம போன வருஷம் 2023 வந்து லிட்ரேச்சர், அதாவது கோழிக்கோடு இருக்குல்ல. ஸோ நமக்கு கேரளாவில் கோழிக்கோடை வந்து இலக்கிய நகரம், கோழிக்கோடை வந்து இலக்கிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியம். இந்தியாவில் மொத்தம் இந்த 9 நகரங்களுக்கு மட்டும்தான் யுனெஸ்கோவுடைய அந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கில் அந்தஸ்து கிடைச்சிருக்கு. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட், ஓகேவா? கிளியர் தானே? அப்போ லக்னோ. அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து நேற்று நவம்பர் 2ஆம் தேதி கரெக்டாக 5:26 வந்து சொய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஒரு ராக்கெட் விட்டாங்க. ஸோ அந்த ராக்கெட் என்ன மாதிரிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் த ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் லான்ச் பை இஸ்ரோவால் ஏவப்பட்ட மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CMS-03. ஓகேவா, இதை வந்து GSAT-7R அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ GSAT-7R மிஷன் வந்து பார்த்தீங்க, GSAT-7R அல்லது CMS-03. அப்போ ரெண்டுமே எப்படி கேட்டாலும் ஒன்று தான். இது வந்து என்ன சேட்டலைட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகே, தொலை தொடர்பு. இப்போ நமக்கு வந்து அதாவது முக்கியமாக இது எதுக்காக அப்படின்னா மிலிட்ரி பர்பஸ்க்கு இந்த நேவியில், ஓகேவா, இந்தியாவுடைய கடற்படையில் வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் வந்து இந்த GSAT-7R அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4410 கிலோ இருக்கு. ஸோ இதை தூக்குறதுக்கு அப்படின்னா ஒரு பெரிய பாகுபலியால் தான் தூக்க முடியும். அதாவது நம்ம எப்படி பிரபாச பாகுபலி அப்படின்னு சொல்றோமோ, இந்த நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து இஸ்ரோல வந்து ஒரு பாகுபலி இருக்கிறான். அவன் யார் அப்படின்னா இந்த LVM-3, அதாவது லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. LVMனா லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. எதை சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு GSLV. ஓகேவா, ஸோ GSLV மார்க் 3 தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா LVM மார்க் 3 அப்படிங்க. இதை வச்சு தான் வந்து மேலே தூக்க முடியும். 4000 தூக்கணும் அப்படின்னா இந்த பாகுபலி தான் வரணும். இந்த பாகுபலி வச்சு தான் இதை தூக்கி ஜியோ சின்க்ரோனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட், ஓகேவா, GTO. ஸோ இதை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சில இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போக வேண்டாம், இது என்ன ஏது அப்படிங்கிறது. இந்த GTOவில் கொண்டு பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியம். GSAT-7R 4410 kg. டேட்டு ரொம்ப முக்கியம். பிகில் நவம்பர் 2ஆம் தேதி. டைம் பெருசாக முக்கியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. 5:26க்கு ஸ்வைன் போயிடுச்சு. எங்கேருந்து அப்படின்னா நம்ம ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்தால், ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா. ஓகேவா, டன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டான்னு சொன்னதான் ஞாபகம் வருது. முந்தா நேற்று வந்து ஸ்ரீகாக்குளம் அப்படிங்கிறது ஆந்திராவில் உள்ள ஒரு கோயில் அங்கே இருக்குது. அங்கே கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் இறந்துட்டாங்க. ஸோ கேட்கறதுக்கே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. தயவு செஞ்சு கூட்டமாக இருக்க இடங்கள்லாம் ரொம்ப போகாதீங்க. அதுவும் எனக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது சில இப்போ இந்த கந்த சஷ்டி விழாலாம் வந்து திருச்செந்தூரில் என்ன கூட்டம், ஐயோ அதெல்லாம் வந்து நல்ல வேலை நம்ம ஊரில் வந்து கூட்ட நெரிசலில் மூச்சு விட முடியாமலாம் வந்து ஒரு லேடி வந்து ஒரு வயசான லேடியாக தான் இருக்காங்க. இல்லை எனக்கு முருகரை நான் அப்புறமா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து ஏன்னா முருகரே வந்து நான் இப்படி கஷ்டப்பட்டு விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு லைன்லேருந்து எட்டி குச்சி வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. கூட்டமாக உள்ள இடங்களில் வந்து போகிற தவிருங்க. அதாவது இந்த ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் இந்த கூட்ட நெரிசல்னால, அதாவது கோயிலில் கூட்ட நெரிசல்னால இறந்த கிட்டத்தட்ட 22 பேர் வந்து கடந்த 2 வருடங்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சொல்றாங்க. இப்படியும் போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த சேட்டலைட் இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூலில் எங்கேயா படிச்சிருக்கோமா? பெரிய அளவு நம்ம படித்தது கிடையாது. அதே மாதிரி நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல வந்து ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் மாற்றணும், அப்படிதானே? அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா CBSEல எல்லாமே AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு, கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், CTன்னு சொல்லுவாங்க. CTனா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். ஓகேவா, கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் தான் வந்து CT. ஓகேவா, ஸோ இந்த AI இந்த CT பற்றின இது எல்லாமே வந்து 3ஆம் கிளாஸ்லேருந்தே எடுக்க போகிறாங்க. ஸ்கூலில் எப்போதுலேருந்து எடுக்க போகிறாங்க? 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே எடுக்க போகிறாங்க, வரக்கூடிய 2026-27 அகாடமிக் இயர்லேருந்து. ஸோ இதுக்காக ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு என்ன அப்படின்னா அந்த கமிட்டியில் வந்து நம்ம IIT மெட்ராஸில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர் கார்த்திக் ராமன், ஸோ அவருடைய தலைமையில் தான் இந்த கமிட்டி போட்டாங்க. ஸோ அவர் தலைமையில் இது பண்ணிட்டு சரி ஓகே நம்ம 3ஆம் கிளாஸ்லேருந்தே நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்து இந்த AI இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்போ தான் ஃபியூச்சருக்கு அவங்கள டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு நியூஸ். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, டன். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ டிசம்பரில் ஃபர்ஸ்ட் வீக்கில் Group 1 மெயின்ஸ் வரும்போது உங்களுக்கு மார்ச்சில் Group 2 மெயின்ஸ் கண்டிப்பாக இந்த AI பற்றி ஒரு கேள்வி இருக்கும். AI பற்றி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம். மெயின்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் எழுதும்போது பேப்பர் 3ல் யூனிட் 2ல் இதை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த பாயிண்ட் எழுதுங்க. ஓகேவா, அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகளில் நேற்று நைட்டு எப்படி 5:26க்கு ஒரு ராக்கெட் மேலே போச்சோ அதே மாதிரி டான்னு 12 மணிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி. மகளிர் கிரிக்கெட்டில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப் முதல் முறையாக ஜெயிச்சிருக்காங்க மக்களே, ஹர்மன் பிரீத் கௌர் தலைமையில். ஸோ உள்ள போய் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். பட் இவங்க அதாவது முன்னாடி RCB ஸ்டோல் அவர் ஹார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து லாரா, சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன்,
கடைசி வரைக்கும் இவங்க அவுட் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி இதாகிடுங்க. செஞ்சுரிலாம் போட்டாங்க, வேற லெவல் பிளேயராக இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ விச் டீம் வந்து ஐசிசி விமென்ஸ் வேர்ல்ட் கப் 2025 ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை 2025 வென்ற அணி எது அப்படின்னா நன் அதர் தென் இந்தியா. ஓகேவா? அதாவது போட்டி வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னா டிஒய் பாட்டில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டிஒய் பாட்டில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்டேடியம்னு கூட நோட் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குது அப்படின்னா நவி மும்பையில் இருக்கக்கூடியது. நம்ம இப்போ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இது எங்கேயோ இந்த பேரையும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி நவி மும்பையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டிஒய் பாட்டில் ஏர்போர்ட்னு பெயர் மாற்றினாங்க. இதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபைனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நடைபெற்றது. இதில் 52 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ போட்டி எங்கே நடைபெற்றது? போட்டி நவி மும்பையில். ஃபைனல்ஸில் இந்தியா கூட ஆடினது யார்? நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கா. 52 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியன் டீமுடைய கேப்டன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். அதாவது ஹர்மன் பிரீத் கவுர் வந்து நம்ம விராட் கோலி கோவப்படுவார் அப்படின்னு தெரியும். ஒரு மாதிரி வந்து அக்ரெசிவாக இருப்பார்னு. ஹர்மன் பிரீத் கவுர்லாம் விராட் கோலியை விட ஒரு படி மேலே. அதாவது பேட்டியிலே, அதாவது அந்த ப்ரெசன்டேஷன் செரிமனிலே முன்னாடிலாம் பங்களாதேஷ் கூட மேட்ச்லாம் ஓப்பனாக என்னங்க அம்பையர் என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக திட்டினவங்க ஹர்மன் பிரீத் கவுர். சிங்க பெண்ணுன்னு சொல்லலாம். ஹர்மன் பிரீத் கவுர் தான் கேப்டன், இந்தியன் டீமுடைய கேப்டன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யார் வந்து மேன், அதாவது பிளேயர் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னா வந்து ஷஃபாலி வர்மா. அதாவது ஷஃபாலி வர்மா வந்து இந்த சஃபாலி வர்மாவுடைய ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். இந்த சஃபாலி வர்மா வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேயே கிடையாது. வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேயே கிடையாது. ஒரு போன மேட்ச் முன்னாடி தான் பிரதிகா ராவல்னு ஒருத்தங்க இருக்காங்க. பிரதிகா ராவலுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்தாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்து ஃபைனல்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 87 ரன் 2 விக்கெட்டும் அடித்து மாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சஃபாலி வர்மா வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஓகேவா? ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச். பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாரு? அதாவது தொடர் நாயகி விருது யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா தீப்தி சர்மா. இந்தியாவை சேர்ந்த தீப்தி சர்மா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? தீப்தி சர்மா. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து ப்ரோ கபடி லீக், கபடி மேட்ச் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. இந்த ப்ரோ கபடி லீக் அப்படின்னு ஒன்று போயிட்டு எப்படி நமக்கு ஐபிஎல்லோ அதே மாதிரி ப்ரோ கபடி லீக்ல வந்து தபாங் டெல்லி அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க தான் வந்து கப்பு ஜெயிச்சிருக்காங்க. யாருன்னா தபாங் டெல்லி. தபாங் டெல்லி. ஸோ டெல்லின்னு சொன்னோடனே ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இது சிரிக்கிறதுக்கா இல்லை வந்து கோவப்படுறதுக்கான்னு தெரில. அது பிஜேபியில் உள்ள ஒரு எம்பி. ஓகேவா? டெல்லியில் உள்ள எம்பி பிரவீன் கண்டல்வால் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? அவர் என்ன அப்படின்னா வந்து அமித்ஷாக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. காதல் கடிதம் கேட்கிற மாதிரி அமித்ஷாக்கு ஒரு லெட்ரு. அந்த லெட்டரை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பேரை மாற்றிட்டு இருந்தானுங்க. ஒவ்வொரு இடமா பேரை மாற்றிட்டு இருந்தாங்க. அதாவது அவுரங்காபாத் ஸ்டேஷனுக்கு சத்ரபதி சாம்பாஜி அங்கங்கே சின்னதாக மாற்றிட்டு இருந்தாங்க. நம்மால் என்னங்க நீங்கள் சின்னதாக மொத்தமாக மாற்றிட்டு இருக்கீங்க? டெல்லியே கிடையாதுங்க. டெல்லியுடைய பேர் வந்து அதாவது புராண காலத்தில் இந்திரபிரஸ்தா அப்படின்னு டெல்லியுடைய பேர். டெல்லிங்கிற பேரை மாற்றிடுங்க, இந்திரபிரஸ்தான்னு மாற்றணுமா? சரி, இதோ பேசிட்டே வண்டியில் ஏறுங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டெல்லியுடைய பேர் அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. பட் இப்படியும் போயிட்டுருக்கு ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது செஸ்னாலே நமக்கு வந்து விஸ்வநாதன் ஆனந்த் லெஜெண்ட். ஓகேவா? நம்ம ஊரில் வந்து இப்போ 2 நாள் முன்னாடி அக்டோபர் 31 செஸ் வேர்ல்டு கப் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டிகள் போயிட்டு இருக்கு கோவாவில். ஓகேவா? அந்த செஸ் வேர்ல்டு கப்புடைய அந்த செஸ் வேர்ல்டு கப்புக்கு விஸ்வநாதன் ஆனந்த் பெயரை வந்து சூட்ட போகிறாங்க. கண்டிப்பாக வந்து அவருடைய பேரை தாராளமாக சூட்டலாங்க. முழு தகுதி அவருக்கு இருக்கு. ஃபிடே செஸ் வேர்ல்ட் கப் 2025 இஸ் ரீநேம்ட் ஆஃப்டர். ஃபிடே சதுரங்க உலக கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். அதாவது 5 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன், 5 டைம் உலக சாம்பியனாக இருந்தவர். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் செஸ் கிராண்ட் மாஸ்டராக இருந்தவர் விஸ்வநாதன் ஆனந்த் தான். ஸோ வந்து இன்னைக்கு தான் பிரக்ஞானந்தா, குகேஷ், அர்ஜுன் எரிகாசி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்க அப்பனுக்கு அப்ப அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னுமா என்ன யாருன்னு தெரில. விஸ்வநாதன் ஆனந்த் வந்து தி லெஜெண்ட். ஸோ விஸ்வநாதன் ஆனந்துடைய பேரை வச்சிருக்காங்க. மேபி ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து அந்த இடத்துல குகேஷுடைய பேரை வைப்பாங்க. ஏன்னா எல்லாமே யங் டேலண்ட். பாருங்க, இப்போ கூட 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம். 19th செஸ் கிராண்ட் மாஸ்டர் 16 வயசு பையன் இளம்பருதின்னு வந்திருக்காரு. எல்லாமே யங் டேலண்ட்ஸ் நிறைய வராங்க. ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய லெஜெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி டென்னிஸில் ஒரு பெரிய லெஜெண்ட் இவர் தான். ஓகேவா? ஸோ வந்து ரோஹன் போபண்ணா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரோஹன் போபண்ணா பற்றி பார்த்துடலாம். ரோஹன் போபண்ணா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா டென்னிஸு. அதாவது டென்னிஸில் வந்து இந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வாங்கிய வயதான நபர், ஓல்டஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹன் போபண்ணா தான். 43 வயசில் வாங்கினாரு. இப்போ 45 வயசு ஆச்சு. டென்னிஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ ரோஹன் போபண்ணா ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாமா? ஏன்னா வந்து டேரக்டாக பிளேஸ் எந்த இது அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வரை அந்த சைடில் போயிட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸு. ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் இது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டே ஃபார் பயோஸ்பியர் ரிசர்வ், சர்வதேச உயிர்கோள காப்பக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதி. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா இந்தியாவில் 18 இருக்குது. அதில் யுனெஸ்கோனால் அங்கீகரிக்கப்பட்டது எத்தனை அப்படின்னா 13. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 18, யுனெஸ்கோனால் அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 13. கொஸ்டின் எப்படி கேட்டாலும் கரெக்டான ஆன்சராக போட்டுருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த நம்ம வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் 2026 டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். 2024 ஒன்று லான்ச் பண்ணோம். ஸோ அது அந்த மெட்டீரியல் இருந்தால் 2025 குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸ், குரூப் 4 இதை தாண்டி கேள்விகள் வந்து வரல. 98% கொஸ்டின் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல் தான் வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃபும் வந்து நம்ம யூடியூப்ல வீடியோவா போட்டிருக்கோம். வேணா லாஸ்டா செப்டம்பர் 28 நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல 17 கேள்விகள் வந்திருந்து ஜிஎஸ்ல. ஸோ அதை நீங்க என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ற சப்ஸ்கிரிப்ஷன்ல அக்டோபர் 2025 இருந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் நான் சாம்பிள் காமிக்கிறேன். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இது போக போன வாட்டி இது மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா வாட்டு நம்ம யூனிட் 5க்கு நமக்கு முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி யூனிட் 9 இருந்துச்சு. ஸோ யூனிட் 5ல ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு மாசத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீம், ஒரு மாசத்துக்கு 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தமிழரசு மேகசின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்டான கேள்விகள் வரும். அதுல இருந்து நம்ம அப்படியே புக்கை பிடிஎஃப் கொடுக்க, அதாவது நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி பாலிசி நோட்ஸ் முக்கியமான 12 டிபார்ட்மெண்ட், ஒரு மாசத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதுலேயே நம்ம நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுக்க போறோம். ஸோ அப்போ யூனிட் 5 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ மெட்டீரியல் எல்லாமே தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும். 120 தமிழ்நாடு ஸ்கீம், 120 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், 12 மாசம் தமிழரசு மேகசின், பாலிசி நோட்ஸ் 12 டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இது போக 12 மாசம் கரண்ட், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 899. ஸோ இதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7604905977 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு 899 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் பைலிங்குவல் தான், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதை தாண்டி வெளியே கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஆனது. முதல்ல தமிழ்நாடு, நேஷனல், இன்டர்நேஷனல் இந்த மாதிரி ஹெட்டிங்ல இருக்கும். நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்ல ஹைலைட் பண்ணிப்போம் மக்களே. முதல்ல இங்கிலீஷ் இருக்கும், அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது தமிழில் இருக்கும். ஸோ மெட்டீரியல் வந்து பைலிங்குவல் மெட்டீரியல் தான். அதுக்கடுத்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 25 கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கூட டைரக்ட் ஒன்லைனராக உங்களுக்கு இருக்காது. எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஜிஎஸ் கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங், ஸ்டாட்டிக் ஜிகே, அப்ரிவேஷனு, இப்போ எப்படி ட்ரெண்டு கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கொஸ்டின் எடுத்துருப்போம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் தனியாக கீழே நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இந்த இனாகுரல் ஆஃபர் 899 சீக்கிரமாக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இனாகுரல் ஆஃபர் பிரைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு திட்டம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் பிங்க் ஆட்டோ ஸ்கீம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்கீம் தான். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா இது ஒவ்வொரு டேட் இருக்கு. மார்ச் 8, 2025 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நிறைய அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இதை ஆரம்பிச்சாங்க. மார்ச் 8, 2025 பிங்க் ஆட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஆட்டோ, அதாவது ஆட்டோ வழங்கக்கூடியதுன்னா ஆட்டோவும் பிங்க் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த திட்டத்துடைய பயனாளிகளாக இருக்கணும் அப்படின்னா 25 to 45 வயசுக்குள்ள பெண்கள் இருக்கணும், 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ்,
அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் பயனாளியாக இருக்கணும், அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட கண்டிஷன்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் பெண்ணாக இருக்கணும், அதான் முக்கியம். என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்கீம் வந்து ரெண்டு விதமாட்டு. ஒன்று வந்து எப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு ஆட்டோ ஓட்டி இது அவங்க ஆட்டோ ஓட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கான வருமானம் இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி பெண்கள் சில சேஃப்டி பர்பஸ்க்காகவும் இப்போ ஒரு பெண் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே இந்த நம்ம பெண்கள் போகிற ஆட்டோவில் போகலான்னு ஒரு சேஃப்டி கன்சர்ன் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி பேர்லையும் தங்கச்சி பேர்லையும் அக்கா பேர்லையும் அம்மா பேர்லையும் வந்து ஆட்டோ வாங்கிட்டு அந்த புருஷன் மாறும் அண்ணன் மாறும் தம்பி மாறும் ஓட்டிட்டு இருக்காங்க. இது நானே நிறைய இடங்களில் சைதாப்பேட்டிலே பார்த்துருக்கேன். அதுவும் பின்னாடி வந்து ஒரு கட்சியுடைய பேரை போட்டுருவாங்க, இல்லை ஒரு அமைச்சருடைய பேரை போட்டுருவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ கரெக்டான ஸ்கீம் கரெக்டான இடத்துல போகுதா அப்படிங்கிறத கவர்மெண்ட்டும் செக் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் அண்ட் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி பிவைக்யூவில் பொறுத்தல் இறப்பினை என்றும் இந்த திருக்குறள் வந்து வாழ்க்கையில் பிற செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது அப்படின்னா ரெண்டுமே பிற தவறுகளை பொறுத்தல் பிற தவறுகளை மறத்தல் ரெண்டுமே பண்ணு சொல்றாங்க 1 and 2. இப்போ இன்னைக்கான கேள்வி which book brings out the unique and special features of திருக்குறள்? திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் குமரேச வெண்பா, சதகேச வெண்பா, தமிழாற்று வெண்பா, ரதகோச வெண்பா. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணா பார்த்துருங்க, மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க. அது காலையில் சில நேரம் வந்து ஏசி மட்டும் ஆஃப் பண்ணுங்க. அது காலையில் ஏசியான்னு கேட்காதீங்க, அது ஸ்டூடியோ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால தான் வந்து இதெல்லாம் சூடாயிரும், அதனால தான் ஏசி போடுறது. அதெல்லாம் காலைல ரொம்ப பனியாக இருக்குது, அது ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது மக்களே. இந்த டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஆல்சோ வந்து நீங்கள் டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஈவினிங் ஆனால் பிவைக்யூக்கான ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு, அதையும் அட்டன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு காவல்துறை முதல் செய்தி தொடர்பாளர் யார் அப்படின்னா முத்தரசி அவர்கள். அடுத்த கேள்வி நமக்கு வந்து ஸ்வச் சர்வேக்ஷனில் டர்ட்டியஸ்ட் சிட்டி அழுக்கான நகரம் எது அப்படின்னா மதுரை. அடுத்த கேள்வி சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனமி சமையல் நகரம் எது அப்படின்னா லக்னோ, சாப்பாடு நல்லா இருக்கும் அங்கே. அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் சேட்டலைட் இப்போ லான்ச் பண்ணது என்ன அப்படின்னா CMS-03 அல்லது GSAT-7R அப்படிங்கிறது. ஐசிசி விமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 ஜெயிச்சது இந்தியா. அதே மாதிரி வந்து செஸ் வேர்ல்ட் கப் யாருடைய பேர் வைக்க போறாங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்தோடைய பேர். ரோஹன் போப்பனா டென்னிஸ் விளையாட்டோடு தொடர்புடையவர். நெக்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் டே வந்து நவம்பர் 3ஆம் தேதி. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக மீண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.